ஒரு கிளாஸ் மோர் எந்தெந்த நோயெல்லாம் சரி செய்து, அதோட இந்த மோரை யாரெல்லாம் குடிக்கலாம், எப்போல்லாம் குடிக்கலான்ற அருமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. கூடவே சூப்பரான மோர் ரெசிப்பியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர், கூடவே 2 கப்பு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கப்பு தயிருக்கு தாராளமாக 4 கப்பு தண்ணி சேர்க்கலாம். ஆனால் நான் 2 கப்பு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதை இப்போ 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் தான் சேர்க்கணுன்னு இல்லை, மோர் கடையிற மாதிரி கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே நுரையும் லைட்டாக வெண்ணையும் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க மேலாக. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பெருங்காயத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இஞ்சி. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி இடிக்கல்லில் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்க்குறதுனால இந்த இஞ்சியில் இருக்கிற சாறு நம்மளுக்கு முழுமையாக மோரில் இறங்கும். நீங்கள் மோரில் கட்டாயமாக இஞ்சி சேர்த்தே ஆகணுங்க. இஞ்சி சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இஞ்சி பார்த்திங்கன்னா நமக்கு செரிமான பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயமாக மோர் செய்யும் போது இஞ்சி சேர்த்தே ஆகணுங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், நமக்கு மோர் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மோர் குடிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக பகல் வேளையில் தான் குடிக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. செரிமான பிரச்சனையை வராமல் தடுக்கும். இந்த மோரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த மோரில் இருக்கிறதுனால நம்ம உடம்பை குளிர்ச்சியாகவும் ஆல்சோ ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கும். இதனால் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து நம்ம உடம்புல செரிமானத்தை அதிகப்படுத்துங்க இந்த மோர். யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பிரச்சனை, செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, அஜீரண கோளாறு இருக்கிறவங்களாம் தினமும் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.